பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஏசாயா 2 அதிகாரம் 2 வசனம். மீகா 4 அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நான் கர்த்தருடைய பர்வதம் அப்படின்னாலே ஆண்டவர் வீட்டிருக்கிற இடம். ஆண்டவர் வீட்டிருக்கிற இடம் எது அப்படின்னா நாம் தொழுது கொள்ளுகிற இடம் தான். அப்போ அந்த தொழுது கொள்ளுகிற இடத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். எல்லா மக்களும் அங்கே ஓடி வரும்படியாக செய்வாராம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படக்கூடிய அளவில் வைக்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? அவருடைய ஆலயத்தில் துதித்து பாடி தொழுது கொள்ளும்போது அநேக மக்கள் அங்கே என்ன செய்வாங்க? அவருடைய மகிமையை கண்டு கொள்வார்கள். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்களாம். நாம் அங்கே நமக்கு சீயோன்லேருந்து வேதம் வெளிப்படும், எருசலேம்லேருந்து வசனம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம். சீயோன், எருசலேம் எல்லாமே நம்ம தான். நாம் இருக்கிற இடத்துல மக்கள் ஓடி வர நாம் என்ன செய்யணும்னா துதிக்க வேண்டும், துதித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ எல்லாரும் கூட அங்கே தொழுது கொள்ளும்படியாக வருவார்கள். ஆமென்.